வணக்கம் மக்களே, பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஒரு சில அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மற்றும் யாரு மாயாவோட கான்வர்சேஷன் நெடுநீளமா போயிட்டு இருந்தது. லைவ்ல ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது. சோ அதுல பாத்தீங்கன்னா விசித்ராவை கேட்டா விசித்ராவை மட்டும் பேசியிருக்கலாம். தேவையில்லாத தினேஷ் கண்டென்ட் எதுக்கு பேசினாங்க, இது கண்டென்ட் ஏன் பேசினாங்கன்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் நேத்து அவங்க மனசை பாதிச்சிருக்கு போல அதை ஓப்பனா அங்க மாயா கிட்ட சொன்னாங்க. அது தேவையில்லாத இஷ்யூவா தான் நான் பாக்குறேன். இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்போ ஒரு மாயா சொல்றாங்க, இந்த எலிமினேஷன்ல வந்து நான் கூட எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க மாதிரி அர்ச்சனா சொல்லிட்டு இருந்தாங்க. மாயாவும் நான் கூட எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்த டைம்ல மாயா ஒரு விஷயத்த சொல்றாங்க, இந்த ஷோவை பொறுத்தவரையும், இந்த பிக் பாஸ் ஷோவை பொறுத்தவரையும் நீங்க ஹீரோ, நான் வில்லன். அர்ச்சனா வந்து ஹீரோ, நான் வில்லன். அந்த மாதிரி தான் இந்த ஷோ டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நீங்க வேணா பாருங்க, இந்த ஷோக்கு நீங்களும் முக்கியம், நானும் முக்கியம். கண்டிப்பா அப்படிதான் போய் நிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து மாயா சொல்றாங்க. குறிப்பா ஹீரோ அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவை சொல்றாங்க. நான் வில்லனா இருந்தேன், நான் பெருமை தான் பண்றேன், எனக்கு கவலை இல்லை, நான் வில்லனா இருக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மாயா வந்து அது பெருவிதமா எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அர்ச்சனா சொல்றாங்க, இல்லைங்க நான் வரும்போது கூட உங்க கூட தான் சேருவேன் அப்படின்ற மாதிரி நினைச்சு வந்தேன். அந்த மாதிரி பல விஷயங்கள் நான் வெளியே பார்க்கும்போது கூட உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருந்தது. அந்த புள்ள ஏதோ ஒன்று பண்ணிருப்பா, அந்த பொண்ணு ஷோல இருந்தா தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்பா, இதெல்லாம் இருக்கும்பா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று அந்த பொண்ணு பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்து புகழ்றாங்க மாயாவை பத்தி. ஸோ அன்னைக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்த புகழ்ந்தாங்கல்ல, அதெல்லாம் தான். ஸோ எங்க அப்பா அம்மா கூட இப்படிதான் சொன்னாங்க, வீட்டு பக்கத்து சர்க்கிள்லாம் கூட உங்களுக்கு இப்படி சொன்னாங்க. ஸோ அந்த விதத்தில் நான் சொல்றேன் அப்படின்னா மாதிரி 2 பேரும் மாத்தி பிரைஸ் பண்றதுலாம் ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்குதுன்னு வச்சுங்க. இவங்கள டைட்டில் வின்னர், அவங்க இவங்கள டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க முடிச்சது. இன்னொரு பக்கம் விசித்ரா மேம் வந்து அங்க ஃபன் மோட்ல வந்து ஃபன் பண்றது, அங்க யாரு அந்த பாய்ஸ் கேங் கூட உட்காந்து ஃபன் பண்ணிட்டு ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டா போகுது. பணத்தை எடுத்துட்டு போயிருங்க மேம் அப்படின்ற மாதிரி ஒரு கலாயா ஒரு பக்கம் அங்க ஒரு ஃபன்னா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதுல விஜய் சொல்றாரு, இங்க கேம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க, கேம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தினேஷ் கிட்ட சொல்லும் போது, எப்பா கேம் தான்ப்பா இது என்ன கேம் வார்த்தைன்ற, இப்ப நீங்க வந்து என்ன பண்ற, எலிமினேஷன் பண்ணும்போது செலக்ட் பண்ணி இது பண்றல அது கேம் தான், எலிமினேஷன்ல தப்பிக்கிறது ஒரு கேம் தான். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த வீட்டில் எல்லாமே கேம் தான். கேம் இல்லை நீ சொல்ல முடியாது, நீ வேணா அப்படி சொல்லிக்கோ, ஆனால் எல்லாமே நம்ம பண்றது எல்லாமே ஒரு கேம் தான் தவிர இனி கேம் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தினேஷ் ஒரு பக்கம் கொடுத்துட்டு ஒரு பக்கம் பயங்கரமான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அங்க முடிச்சு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா மாயாவை பத்தி, பூர்ணிமாவை பத்தி, விசித்ராவை பத்தி ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் போகும்ல. ஸோ அப்போ வந்து மாயா வந்து என் கூட ட்ரை பண்ணாங்க, இனிஷியலா வந்து என் கூட பேச்சப் பண்ணி அவங்க கூட்டணியில் என்னை இனிக்க ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கையில கயிறு கட்டினாங்களே, அதுக்கப்புறத்துல இருந்து என்கிட்ட எடுக்கிற முயற்சியை வந்து மாயா அப்படியே விலைக்கு போயிட்டு அவங்க ஒரு பாட்டு கேம் விளையாடுறாங்க. பட் மாயா கூட ஒரு நம்பிடலாம், ஒரு நல்ல பிளேயர், கேமுக்கு ஒரு நல்ல பிளேயர், ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ஸ். ஆனா பூர்ணிமாவை நம்ப கூடாதுங்க, முழுக்க முழுக்க டாக்ஸிக் பூர்ணிமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தினேஷ் சொல்றாரு. பட் எனக்கு அதுல முரண்பாடான கருத்து இருக்கு. மாயா இல்லாம பூர்ணிமாவை பார்த்தோம்னா வேற மாதிரி இருப்பாங்க, மாயா கூட பூர்ணிமாவை பார்த்தா ஒரு விதமா இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் அதுல முழுக்க முழுக்க மாயாக்கு தான் அதிகமான பங்கு இருக்கு டாக்ஸிசிட்டியில. அது பூர்ணிமா மேல சொல்றது என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. மாயா தான் மெயின் புள்ளி அப்படின்றது தான் பாயிண்ட். ஆனா அது அவருக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி மாயா ஒரு பிளேயர் கேட்டகரியிலும் பூர்ணிமாவும் ஒரு டாக்ஸிங் கேட்டகரியிலும் தினேஷ் வச்சிருக்காரு. இது ஒரு பக்கம். அடுத்து விசித்ரா மேம் தெரியும்ல, அவங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களுக்கு நான் இடம் கொடுக்கல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க ஒரு கான்வர்சேஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. கடைசியில வந்து மாயா என்ன டிசைட் பண்றாங்கன்னா, பேசாம பணப்பட்டி நான் எடுத்துருவா. இங்கெல்லாம் நடக்கிறது பார்த்தா நேற்று எப்படி அர்ச்சனா வந்து இன்விசிபிள் டாஸ்க் மாயா வந்தப்ப அப்செட் ஆனாங்களோ, இன்னைக்கு ரெட் கார்பெட் வந்தவொடனே பாத்தீங்கன்னா மாயா ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க. இப்ப அர்ச்சனாக்கு ஒரு பயங்கரமான கான்பிடன்ட் வந்துருச்சு. ஏன்னா நேற்று இன்விசிபிள் வரும்போது அர்ச்சனா பயங்கரமான அப்செட்ல இருந்தாங்களே, இன்னைக்கு ரெட் கார்பெட் வந்தவொடனே இது புகழ்ச்சி, அது வந்து இது அப்படின்றது தெளிவா டெஃபினிஷன்லயே புரிஞ்சிருச்சு. அர்ச்சனா கான்பிடன்ட் ஆயிட்டாங்க. மாயா வந்து இது பண்ண உடனே எனக்கு முடிஞ்சிருச்சுங்க, நான் பேசாம பொட்டி எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னும் போது பூர்ணிமா கேட்கறாங்க, உங்களுக்கு தோல்வி அக்செப்ட் பண்றது தைரியம் இருக்கா அப்படின்னும் போது, இல்லைங்க என்னால் தோல்வி ஏத்துக்கவே முடியாது, அதை அக்செப்டே பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்னும் போது, சரிங்க அப்ப நீங்க எடுத்துட்டு போங்க, நான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தோல்வியை நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன், இது பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பூர்ணிமா ஒரு டிசிஷன் வராங்க. மாயா அப்படி பேசிட்டு நான் ஃபேஸ் பண்ணணும்னு இருக்கு, பட் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இதற்கு நடுவில் வந்து ஒரு விஷயம் விசித்ராவை பத்திலாம் அர்ச்சனா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதை வந்து பூர்ணிமா கேட்கறாங்க, ஏன் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க விசித்ராவை பத்தி, நீங்க எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அதெல்லாம் சொல்லாம இருந்திருக்கலாமே, எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, இல்லங்க அவங்களுக்கு இருக்கிற ஒப்பீனியன் அது, அவங்களோட ஒப்பீனியன், அதை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ண, கடைசியில் அவங்க ஃபேக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. நீங்க எங்க போய் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தேவையா அதெல்லாம், நீங்க சைலண்டா வந்தீங்களா, உங்க வேலையை பார்த்துட்டு போனீங்களான்னு இருக்கணும், நீங்க தேவையில்லாம போய் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பூர்ணிமா பயங்கரமான அட்வைஸ் வந்து யாருக்கு, மாயாக்கு சொல்லி இதெல்லாம் நீங்க பண்ணாம விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பார்க்க முடியுது. இதுக்கு என்னன்னா லைவ்ல வந்து பூர்ணிமா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்க மக்களே, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஒரு பணப்பொட்டியை எடுக்கிற ஐடியால அதிகமா இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். இப்ப வேற லீக் ஆயிருச்சு, பணப்பொட்டியை ஒருத்தர் எடுத்துட்டாரு, அது யாருன்னு தெரியல, அது மட்டும் ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வந்தவனே அப்டேட் பண்றேன். நீங்க தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வெயிட் பண்ணுங்க கைஸ்.